இந்தியாவும் ஒற்றை சட்டமும் ஒரு பார்வை. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒற்றை வரியில் வரலாற்றை படைத்த என் இந்திய தேசம் ஒற்றுமையில் வேற்றுமையை நோக்கி செல்வது எதனால்? பல மொழிகள், பல மதங்கள், பல இனங்கள், பல மாநிலங்கள் என்ற நிலையிலும் இந்தியன் என்பதில் பெருமிதம் கொண்ட இந்தியாவிற்கு தற்போதைய தேவை என்ன என்பதை உணர மறுக்கும் இந்த கேடுகெட்ட அரசியல்வாதிகளினால் இந்தியாவின் வல்லரசு கனவு கனவாகியே போய்விடுமோ என்ற ஒரு அச்சம். ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் ஆசை கொண்டு ஒட்டுமொத்த இந்தியர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த தரங்கெட்ட அரசியல்வாதிகளின் போக்கை எப்போது மாற்றப் போகிறோம்? இந்தியர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவை பொதுவான கல்வி, பொதுவான மருத்துவம், பொது நிதிநீர் பங்கீடு, பொது வங்கிகளின் சேவை, பொது வேலைவாய்ப்புகள், பொது சிறு குறு தொழில்கள், பொது விவசாயம். இப்படி ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் இவை அனைத்தும் பொதுவாக இருக்கிறதா அல்லது பொதுவாக கிடைக்கிறதா? கல்வியை காசாக்கி, ஆசிரியர்களை அரக்கர்களாக்கி, மாணவர்களை இயந்திரமாக்கிய பெருமை யாரை சாரும்? பொது கல்வி அனைவருக்கும் கிடைக்கிறதா? பொதுத்துறை வங்கிகள் அனைவருக்கும் சமம் என்ற மாயை ஏற்படுத்தி பணம் படைத்தவனிடம் மட்டுமே கோடிக்கணக்கில் கடன் கொடுத்து வசூல் செய்யாமல் தள்ளுபடி செய்யும் இந்த அரசு விவசாயிகள், மாணவர்கள் என்று கடன் பெறுபவர்களை மட்டும் மரணத்தின் விளிம்பு வரை துரத்திச் சென்று வசூலிப்பது ஏன்? இந்தியாவின் உயிர்நாடி விவசாயம். அதற்கு தேவை நதிநீர். ஒட்டுமொத்த நதிநீர் இணைப்புக்கு கூட முயற்சி செய்யாத, திட்டம் தீட்டாத இந்த அரசுதான் இந்தியாவை வல்லரசாக ஆக்கப் போகிறதா? இங்கு தேவை பொது சிவில் சட்டமா அல்லது பொது நலத்திட்டமா? இந்தியா வல்லரசு என்பது சிறுபான்மையினரின் உரிமையை பறிப்பதில் உள்ளதா, இல்லை அவர்களின் வளர்ச்சியில் உள்ளதா? அரசு பொது மருத்துவமனைகள் செயல்படாததற்கு காரணம் தனியார் மருத்துவமனைகளை வளர்ப்பதற்காக மட்டுமே என்றால் மிகையாகாது. ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பொதுவான சிறப்பு மருத்துவம் கிடைக்கிறதா? இந்தியனே, சிந்திப்போம், நம் கனவை போற்றுவோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்று இந்தியராய் தலை நிமிர்ந்து நிற்போம். ஜெய்ஹிந்த். இன்குலாப் ஜிந்தாபாத்.